அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். நோய் தீண்டா முறை அப்படின்னு சித்தர்கள் வகுத்தது எண்ணெய் குளியல் தான். எண்ணெய் குளியல் ஒன்று செய்தாலே போதும், நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய முக்காவாசி வியாதிகள் நம்மை விட்டு போயிடும். இதுல பித்தம், வாதம், கபம் சொல்லிட்டு 3 தேகம் இருக்குது. 3 தேகத்துக்கு ஏத்த மாதிரி எண்ணெய் குளியல் வேறுபடும். சிலர் கூட்டு தேகத்திலையும் இருப்பார்கள். எந்த தேகமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த தேகமே தெரியலட்டும் பரவாயில்ல, நான் சொல்ற முறையை செய்தா போதும், அது சரியாயிடும். அதே போல இப்ப எண்ணெய்ன்னு எடுத்துட்டாலும் ஒரு எண்ணெய்க்கு ஒரு பலன் இருக்குது. விளக்கெண்ணெய் தான் டாப் மோஸ்ட் வயிற்று சம்பந்தமான பிரச்சனைக்கு. அதே போல உள்ளங்கால்ல நெய்யெல்லாம் தடவணும்னா அந்த பித்தத்தெல்லாம் குறைச்சிரும், சூட்டெல்லாம் குறைச்சிரும். இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் ஒரு எண்ணெய் சிறப்பாக இருந்தாலும், இங்க சேஃபான சைடும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதும் சிறப்பானதுமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். அதை எள்ளெண்ணெயும் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்ப அடுத்தது எண்ணெய் குளிக்கிற முறை. இப்ப தீபாவளியில நம்ம பாத்தீங்கன்னா பாரம்பரியமா செய்யற முறையில பாத்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு விடிய காலையில எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாங்க இல்லைங்களா, அந்த முறை தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற முறை. அப்ப காலையில 4 மணிக்கு அந்த மாதிரி எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிடணும். சூரியன் உதயமாகறதுக்குள்ள இந்த வேலையை செய்து முடிக்கணும். அப்ப எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது 3 விஷயம் கண்டிப்பா செய்யணும். என்னன்னா 3 காயணும்னு சொல்லுவாங்க. அதாவது எண்ணெய் காயணும், வயிறு காயணும், தண்ணி காயணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எண்ணெய் காயணும்னா பச்சை எண்ணெயா நல்ல எண்ணெயா அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அப்போ அதை அடுப்புல வைக்கணும். அடுப்புல வச்சு சூடு ஏத்தணும். ஒரு 100 ml எண்ணெய்ன்னு எடுத்துக்கோங்களேன், நல்லெண்ணெய். அது சூடு ஏத்தினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போடணும். அதே போல ஒரு 6 பல்லு பூண்டை தட்டி அதுல போடலாம். அதே போல மிளகு, குறுமிளகு ஒரு 10 குறுமிளகு போடலாம். அப்புறம் மிளகாய் உடைய காம்பு, அந்த தொப்பி இல்லாம காம்பு மட்டும் ஒரு 2-3 காம்பு போடலாம். மிளகாயோடைய காரம் ஏத்துக்கிற மாதிரி இருக்கிறவங்களா இருந்துன்னா முழு வரமிளகாயும் 1 போடலாம் அதுல. ஆக இதெல்லாம் சேர்த்து அங்க லைட்டா சூடு பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா அந்த சீரகம் எடுத்து உடைச்சி பாத்தீங்கன்னா உடையிற தன்மை அந்த லெவலோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் கருகக்கூடாது. அதாவது இந்த லெவல்ல வந்தாதான் அந்த எண்ணெய் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா அது குளிர்ச்சியாக மாறிடும். ஆக சீரகம் பித்த உடம்புக்கும் வாத உடம்புக்கு பூண்டும், கப உடம்புக்கு மிளகு, மிளகாய் இது சேர்க்கப்படுவது. இதெல்லாம் சேர்த்து ஒன்னா காய வச்சிடறோம். காய வச்சு லைட்டா அந்த பக்குவத்துல நிறுத்திட்டு ஃபில்டர் பண்ணிட்டு, அல்லது அப்படியே கூட எண்ணெயை மட்டும் எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இப்ப எங்கெங்க தேய்க்கிறதுன்னு அடுத்த கணக்கு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய உள்ளங்கை அளவுக்கு எண்ணெயை எடுத்து உச்சந்தலையில நல்லா தேய்ச்சி அப்புறம் முழு தலைக்கு தேய்க்கணும். அதுக்கடுத்த முக்கியமான பகுதின்னு பார்க்கும்போது திரும்ப அதே மாதிரி உள்ளங்கை அளவுக்கு எண்ணெயை எடுத்து வயிறு, தொப்புள் பகுதி முக்கியம். அப்புறம் தொப்புல சுத்தி வயிற்று பகுதி, அடிவயிறு பகுதி வரைக்கும் முழுவதுமாக வயிற்று பகுதியே நாம தேய்க்கணும். உஷ்ணம்னு சொல்லும் போது தலையும் மெயினா பிரதானமானது வயிற்று பகுதி. சரிங்களா? அப்போ இந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா குழம்பி போகுது, டென்ஷன் ஆகுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா தலை. அப்புறம் பிரச்சனை தலைக்கு ஏறுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப அதை சூட்டை தணிச்சிடுறோம் அப்படின்னா எல்லாமே கூல் ஆயிடும். அதனால மனநிலை பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்குமே தலையை மெயினா மசாஜ் பண்ணுவாங்க. வயிறு உஷ்ணத்துக்கு உண்டான இடம் வயிறு. அதுக்கடுத்த இடம் பாத்தீங்கன்னா திரும்ப அதே அளவுக்கு எண்ணெயை எடுத்து மர்மஸ்தானம், அதாவது மல ஜலம் கழிக்கக்கூடிய இடங்கள், இது தெரியாதுன்னு சொல்றதுக்காக நான் சொன்னேன். அந்த இடத்துல எல்லாமே தேய்க்கணும். இங்கெல்லாம் ஹீட் ஜாஸ்தியா இருக்கும். அதே போல அதுக்கு அடுத்தது அக்குள், அதுக்கப்புறம் கழுத்து பகுதிகள், பிடரின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த இடம்லாம் தேய்க்கணும். காதுலாம் தேய்க்கணும், காதை சுத்தி அந்த மடல்கள்லாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உள்ளங்கை, உள்ளங்கால், இந்த இடங்கள், மூட்டு, கால் மூட்டுக்கள், இது எல்லாமே செய்யணும். இது டைம் இல்லாதவங்களுக்கு செய்யறது. டைம் இருந்தது அப்படின்னா முழு உடம்புலையும் எண்ணெய்களை நல்லா தேய்க்கணும். தேய்ச்சி ஒரு நாழிகை, அதாவது 24 நிமிடங்கள்
20 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், 20 நிமிஷங்கள் வரைக்கும் தான் இருக்கணும். அதுக்கு மேலே எண்ணெய் ஊற விடக்கூடாது. இந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்ச எண்ணெயை உடல்ல தேய்ச்சி ஊற வச்சுட்டு குளிக்கிறோம். குளிக்கும் போது பாத்தீங்கன்னா வெது வெதுப்பான தண்ணி, ரொம்ப கொதிக்க கூடாது, பச்சை தண்ணிலையும் குடிக்க கூடாது. வெது வெதுப்பான தண்ணியில தான் குளிக்கணும். கீழே இருந்துதான் தண்ணியை ஊத்திட்டு மேல வரணும். அப்புறம் குளிக்கும் போதும் அதே போல சீவக்காய் அல்லது அரப்புத்தூள் இதை 2 வச்சுதான் தலைக்கு தேய்ச்சி குளிக்கணும். ஷாம்பு சோப்பு பயன்படுத்தக்கூடாது. முழுவதுமாக எண்ணெய் போற மாதிரி தேய்ச்சி குளிச்சுட்டு வரணும். அப்படி குளிச்சாதான் அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாம இருக்கிறது ஒரு பக்கம். அப்படி இருந்தது அப்படின்னா தண்ணி கோத்துட்டு இருக்கும், அப்படின்னா சளி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் சரியாக செஞ்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் சாம்பிராணி போடுறவங்களா இருந்தா சாம்பிராணி போடலாம். இதெல்லாம் போடணும். அதே போல நல்ல தலையை நல்லா துவட்டி காய வச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். முக்கியமா அடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தியான நேரம் தூங்கவே கூடாது. நல்ல சுகமா தூக்கம் வரும், தூங்கக்கூடாது. தூங்கணும் அப்படின்னா திரும்பவும் உஷ்ணம் அதிகமாயிடும். குளிர்ச்சி ஆக்கறதான் தலைக்கு குளிக்கிறோம், அதனால தூங்கக்கூடாது. இரவில் பாத்தீங்கன்னா தாம்பத்திய வாழ்க்கையில ஈடுபடுறவங்க உடலுறவு இருக்கக்கூடாது. அன்னைக்கு குளிர்ச்சியான ஒரு நிலையில இருக்கிறதுனால கண்டிப்பாக குளிர்ச்சி சார்ந்த காய்கள் எதையுமே எடுக்கக்கூடாது. சுரைக்காய், பூசணிக்காய் இப்படி காய்கள் எடுக்கக்கூடாது. எலுமிச்சம், இளநீர், தயிர் இந்த மாதிரி எதையுமே சேர்க்கக்கூடாது. அதே போல குளிர்ச்சியா இருக்கிறதுனால டைஜஷன் குறைவா இருக்கும். அதனால லகுவான ஐட்டம் தான் சாப்பிடணும். ஈஸி டைஜஷன் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாதாரணமா ஈஸியா டைஜஸ்ட் ஆகிற சாப்பாடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரச சாப்பாடு, கஞ்சி சாப்பாடுலாம் எடுக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பு தான். அந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாம். கண்டிப்பா நான்வெஜ் எல்லாம் சேர்க்கவே கூடாது. அதே போல என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில், ஆண்களுக்கு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் கட்டாயம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வேற கிழமையில குளிக்கக்கூடாது. குளிச்சோன்னா கண்டிப்பா உஷ்ணம் அதிகமாகிறதோ அல்லது காய்ச்சல் ஆகிறதோ இதெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா, குளிக்க கூடாத நாட்கள்னு சொல்றது இது மட்டும் இல்லாம அமாவாசை, பௌர்ணமி அப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அதே போல பீரியட்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்களும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க கூடாது. அதே போல வேற ஏதாவது வேற நாட்டுல இருக்கிறாங்க இல்லைங்களா, அப்ப ரொம்ப குளிரா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி எல்லாம் பழக்க வழக்கங்கள் செய்யக்கூடாது. எந்த நாட்டுல எப்படி கடைபிடிக்கிறாங்களோ அது பிரகாரம் வாழ்வதுதான் சிறப்பு. அந்த சாப்பாடு அந்த பாரம்பரிய விஷயத்தை கடைபிடிப்பதுதான் சிறப்பு. அப்படின்னு வரும்போது அவங்க செய்யணும்னு நினைச்சாங்கன்னா நெகை கண்ணுக்கு மட்டும் வச்சா போதும், அதுக்கு மேல செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி செய்தோம் அப்படின்னா வாரத்துல 2 நாள் அல்லது 1 நாளாவது எண்ணெய் தேய்த்து குளித்து வந்தோம் என்றால் கண்டிப்பாக முக்கால்வாசியான வியாதிகள் நம்மளை அண்டாது. நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன்.